ஹாய் ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் லேர்ன் வித் ஏலியன். ஸோ இன்னைக்கு என்ன கண்டென்ட் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லாஸ்ட்டாக வந்துட்டு பார்ட் 4 ஆஃப் HTML வீடியோ போட்டிருந்தோம். இப்போ வந்து பார்ட் 5 ஆஃப் HTML வீடியோ. அதுக்கு முன்னாடி லாஸ்ட்டாக வந்து 13 டேஸ் நம்ம வந்து வீடியோஸ் போட முடியல. அதுக்கு காரணம் வந்துட்டு நமக்கு வந்துட்டு எனக்கு வந்துட்டு கொஞ்சம் காலேஜ் வந்து நிறைய ஒர்க்ஸ் இருந்ததுனால அதை பார்த்துட்டு இருந்தேன். ஸோ அதனால என்னால் இவ்வளோ நாள் வந்து வீடியோஸ் போட முடியல. ஸோ அகைன் ஒரு 15க்கு அப்புறம் வந்துட்டு என்னால் ஒரு 5 டேஸ் வந்து கண்டினியூஸாக வீடியோ போட முடியாது. அப்போ வந்து எனக்கு எக்ஸாம்ஸ் இருக்குது. ஸோ இன் பிட்வீன் டைம்ஸ் வந்து ஐ ட்ரை டு போஸ்ட் எவ்ரிடே வீடியோ ஆர் ஒரு நாள் விட்டு ஒரு நாளாவது வீடியோஸ் வந்து போடுற மாதிரி நான் வந்து பிளான் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா பார்ட் 5 ஆஃப் HTML வீடியோ. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம W3 ஸ்கூல்ஸ் ஓப்பன் பண்ணிக்கலாம். அண்ட் இதில் வந்து HTML போய்க்கலாம். இதில் நம்ம கொட்டேஷன்ஸ் வந்து இன்னைக்கு பார்க்கணும். ஆல்ரெடி வந்து ஃபார்மேட்டிங் பார்த்தாச்சு. ஸோ பார்க்காதவங்க வந்துட்டு லாஸ்ட் வீடியோஸ் போய் செக் பண்ணி பாருங்க. அண்ட் இது வந்து நம்ம மெயினாக பார்க்க போகிறது பிளாக் கோட், கியூ, அப்ரிவேஷன்ஸ் அண்ட் அட்ரஸ், சிட்டி அண்ட் பிடு. ஸோ ஃபஸ்ட்டு இதில் வந்து ட்ரை டு யுவர் செல்ஃப் கொடுக்குறேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் கோட்ஸில் கொடுத்துருக்க கண்டென்ட் வந்துட்டு நமக்கு லைட்டாக ஒரே அலைன்மெண்ட்டில் ஜஸ்டிஃபை ஆகாது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரே லைனில் தான் ஆரம்பிக்கும். ஒரு டேப் ஸ்பேஸ் எல்லாத்துக்கும் முன்னாடி இருக்கும். ஸோ இதான் வந்து பிளாக் கோட். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைட்டுங்கிறது நாம இது வந்து யூசர்ஸ்க்கு வந்து விசிபிளாக இருக்காது. பட் என்ன ஆகும் அப்படின்னா நம்ம வந்து இந்த கண்டென்ட் ஃபார் எக்ஸாம்பிள் என்னோட ஒரு பேஜில் விக்கிபீடியாவில் இருக்க ஒருத்தவங்களோட கண்டென்ட் பயோகிராஃபி வந்து நான் ஆட் பண்ணுறேன் அப்படின்னா அந்த விக்கிபீடியாவுக்கான ஒரு கிரெடிட் வந்து நான் குடுக்கணும்ல. அத வந்து நான் சைட்ல குடுத்துருவேன். ஸோ இந்த கன்டென்ட் வந்து விக்கிபீடியாலருந்து எடுத்திருக்குன்னு சொல்லிட்டு நம்ம ப்ரௌசர்ஸ் ஆர் சர்ச் இன்ஜின்ஸ்க்கு வந்து நம்ம வந்து தெரியும். அதனால இந்த சைட்ல வந்து நம்ம அந்த அட்ரஸ் வந்து நம்ம பேஸ்ட் பண்ணிடுறோம். ஸோ இத வந்து நான் வந்துட்டு பண்ணி காமிச்சுர்றேன். ஸோ அதுக்கு முன்னாடி விக்கிபீடியால வந்துட்டு வெலானமஸ் கூட ஒரு கன்டென்ட் எடுத்து வச்சிருக்கேன். ஸோ இதுல வந்து ஃபர்ஸ்ட் 2 பேராகிராஃப் வந்து நம்ம வந்து காப்பி பண்ணிக்கலாம். அண்ட் நம்ம வந்து இதுல பேஸ்ட் பண்ணிக்கலாம். நான் இது ஆல்ரெடி பண்ண கன்டென்ட் இருக்கிறதுனால மேல இருக்கு. பட் அத நீங்க கண்டுக்காதீங்க. இப்போ ஆட் பண்றது மட்டும் நம்ம பார்த்துக்கலாம். ஸோ ஓகே. இப்போ வந்து எலான் மஸ்க்குக்கான ஒரு கன்டென்ட் குடுத்துருக்கேன். ஸோ இத வந்து ஜஸ்ட் நான் வந்து ஒரு பேராகிராஃப் கன்டென்ட்டா குடுக்குறேன். இத வந்து நான் பிளாக் கோட்ஸ் வந்து ஆட் பண்ணல. ஸோ சேவ் பண்ணிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா தெரியுதா? ஒரே வந்து மார்ஜின்ல வந்து ஸ்டார்ட்டிங்லேருந்து இதுல கன்டென்ட் ஆரம்பிக்குது. அண்ட் நான் 2 பேராகிராஃப் குடுத்தேன். ஆனா ஒரே ஒரு பேராகிராஃப் தான் இதுல காமிக்குது. ஸோ அதுக்கு காரணம் வந்து நான் பிஆர் வந்து ஆட் பண்ணல. ஸோ 2 பிஆர் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து நான் சேவ் பண்ணிட்டு ரன் பண்ணி காமிக்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தெரியும். 2 பேராகிராஃப் இருக்கு. ஆனா ஸ்டார்ட்டிங் வந்து சேமா இருக்கு. ஸோ இதுக்கு முன்னாடி வந்து நான் ஒரு ஹெட்டிங் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். H2 வந்து ஆட் பண்ணிக்கிறேன். எலான் எலான் மஸ்க்ன்னு சொல்லிட்டு ஆட் பண்ணிக்கிறேன். அண்ட் இப்போ வந்து நான் ரன் பண்றேன். இப்பயும் பார்த்தோம்னா நமக்கு வந்து கண்டென்ட் சேமா தான் இருக்கு. ஸோ இந்த எலான் மஸ்க்குள்ள இந்த கண்டென்ட் வருதுன்னா இதுக்கு முன்னாடி டேப் ஸ்பேஸ் இருக்கணும். ஸோ அந்த டேப் ஸ்பேஸ் நம்ம கொண்டு வர்றதுக்கு தான் நம்ம வந்து இங்க என்ன யூஸ் பண்ண போறோம்னா பிளாக் கோட் யூஸ் பண்ண போறோம். இந்த பேராகிராஃப் பதிலா நான் பிளாக் கோட் யூஸ் பண்ணிக்கிறேன். பிளாக் சாரி QUOT அது QUOT U மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க இடையில. ஓகே. நெக்ஸ்ட் வந்துட்டு இத வந்துட்டு கீழ நம்ம வந்து எண்ட் பண்ணிக்கலாம். பிளாக் வந்துட்டு கோட் ஆட் பண்ணியாச்சு. அண்ட் இப்போ வந்து நம்ம சேவ் பண்ணிட்டு ரன் பண்ணி பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு டேப் ஸ்பேஸ் முன்னாடி வந்து ஆட் ஆயிடுச்சா. ஸோ இதான் வந்து பிளாக் கோட் வந்து ஆட் பண்றது. ஸோ இப்போ இதுல வந்து நான் இந்த கண்டென்ட் எங்கேருந்து நான் ஆர்டே போட்டிருக்கேன். ஆர்டே போடுற மீன்ஸ் எடுத்திருக்கேன் அப்படின்னு பார்த்தோம்னா நான் வந்துட்டு விக்கிபீடியால இருந்து எடுத்திருக்கேன். ஸோ விக்கிபீடியாவோட ஒரு கிரெடிட் ஆர் அவங்களோட ரெஃபரன்ஸ் வந்து நம்ம ஆட் பண்ணணும். அப்பதான் சர்ச் இன்ஜின்ஸ்க்கு தெரியும். ஸோ அதுக்கு வந்து நான் சைட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். ஸோ இங்க விக்கிபீடியாவோட யூஆர்எல் வந்து நான் காப்பி பண்ணிட்டு வந்து பேஸ்ட் பண்ணிடுறேன். ஸோ இங்க இருந்து தான் நான் வந்து இந்த கண்டென்ட் வந்து எடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்றதுனால நாங்க வந்து அந்த லிங்க் வந்து பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ பேஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் சேவ் பண்ணிட்டு எக்ஸிக்யூட் பண்ணலாம். பட் இதுல வர அவுட்புட் நமக்கு வந்து ஷோ ஆகாது. இங்க வந்து நம்ம அந்த சைட் ஆட் பண்ணிருக்கோங்கிறது நமக்கு தெரியாது. பட் சர்ச் இன்ஜின்ஸ் மே ஃபைண்ட் இட். ஓகேங்களா? ஸோ இது வந்து சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷன் சொல்லுவாங்க.
ஸோ எங்கேருந்து இந்த கன்டென்ட் எடுத்திருக்கோம், என்ன லாங்குவேஜஸ்ல இருக்கு, எல்லாத்தையும் நம்ம சொல்லும்போது, அந்த சர்ச் இன்ஜின்ஸ் வந்து இன்னும் பெட்டரா வந்து நம்ம வெப்சைட் வந்து பூஸ்ட் பண்ணும். ஓகே. ஸோ எலான் மஸ்க் வந்து கொடுத்தாச்சு. அண்ட் அடுத்த கான்செப்ட் என்ன இருக்குன்னு போய் பார்த்துடலாமா? ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு இந்த கியூ அப்படிங்கிறது வந்து எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, கொட்டேஷன்ஸ் ஆட் பண்றதுக்கு, டபுள் குவாட்ஸ் ஆட் பண்றது, அப்புறம் வந்து அந்த மாரி டபுள் குவாட்ஸ் ஆட் மேல வந்து 2 கோடு ஆட் பண்ணுவாங்க. அதாவது குவாட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த குவாட்ஸ் ஆட் பண்றதுக்கு தான் கியூ வந்து யூஸ் பண்றோம். ஸோ இதுல வந்து நீங்க குவாட்ஸ் வந்து நீங்க நார்மலாவே குவாட்ஸ் மாரி போடலாம். பட் அது வந்துட்டு எப்படி இருக்கும்னு நான் சொல்லிடுறேன். இப்போ என்டர், 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 என்டர். இப்போ வந்துட்டு நான் வெறும் ஒரு பேராகிராஃப் வந்து ஓப்பன் பண்றேன். பேராகிராஃப் ஐ லவ் சாரி ஐ லைக் கோட் அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்றேன். ஸோ இதுல வந்துட்டு நான் என்ன பண்றேன்னா, கோடுக்கு மட்டும் டபுள் குவாட்ஸ் வந்து ஆட் பண்றேன். ஆட் பண்ணிட்டேன். அண்ட் பேராகிராஃப்லயே நான் இன்னொன்னு என்ன பண்ண போறேன்னா, ஐ லைக் குவாட்ஸ்ங்கிற ஒரு டேப் ஓப்பன் பண்ணி, அந்த குவாட்ஸ்ங்கிற டேப்பை நான் முடிச்சுட்டு, அதுக்குள்ள என்ன பண்ண போறேன்னா, இந்த கோடுங்கிறத நான் கொடுக்க போறேன். அண்ட் பேராகிராஃபை எண்ட் பண்ணிக்கலாமா? ஸோ இது வந்து எப்படி எக்ஸிக்யூட் ஆகுதுன்னு பார்க்கலாமா? ஸோ கோ பேக் டு கோடிங். ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த குவாட்ஸ் பார்க்குறதுக்கு நம்மளோட ஒரு நார்மல் ஃபார்மேட்ல இருக்கு. ஸோ அது வந்து சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷனா இருக்காது. அண்ட் இந்த குவாட்ஸ் பார்க்கும்போது நமக்கு ரியல் குவாட்ஸோட ஃபீல் அந்த பெண்டிங் அந்த பெண்ட் ஆகி வர்றது எல்லாமே வந்து நமக்கு வந்துட்டு ஓரளவுக்கு டிஃப்ரெண்ட் லுக்ல இருக்கும். ஸோ நம்ம வந்து எப்பயுமே வந்து குவாட்ஸ்னா இந்த மாதிரி இருக்க குவாட்ஸ் தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ அதனால தான் அந்த கியூங்கிற ஒரு டேக் வந்து HTML வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஜஸ்ட் நம்ம கீபோர்டில் இருக்க ஃபார்மேட். இது வந்து நமக்கு கோடிங்லேயே கொடுத்துருக்காது. ஐ மீன் ஹைப்பர்டெக்ஸ்ட் மார்க்அப் லாங்குவேஜ்லேயே கொடுத்துருக்க ஒரு ஃபார்மேட். அண்ட் நெக்ஸ்ட் கான்செப்ட் போயிடலாம். ஸோ குவாட்ஸ் முடிச்சாச்சு. அண்ட் அப்ரிவேஷன்ஸ். இப்போ இங்க WHO விட அப்ரிவேஷன் என்ன அப்படி இப்போ WHO ஃபுல் ஃபார்ம் என்ன? வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன். இப்போ நான் இதை வந்து கிளிக் பண்ணேன் அப்படின்னா ஒன் செகண்ட். இதுக்கு வந்து அப்ரிவேஷன் இருக்குங்கிறத நம்ம மென்ஷன் பண்றது தான் வந்துட்டு இந்த அப்ரிவேஷன் பண்றது. ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து நான் வந்துட்டு இது வந்து ப்ரோக்ராமர்ஸ்க்கு வந்து ரொம்ப யூஸ் ஆகும். அதோட அப்ரிவேஷன்ஸ் என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக. ஸோ ஓகே. இப்போ இங்க வந்துட்டு நான் வந்துட்டு ஒரு பேராகிராஃப் ஓப்பன் பண்ணிக்கிறேன். அண்ட் இதுக்குள்ள ஒரு அப்ரிவேஷன் வந்து ஓப்பன் பண்றேன். அண்ட் அப்ரிவேஷன் வந்து க்ளோஸ் பண்றேன். இந்த அப்ரிவேஷனுக்குள்ள லேர்ன் வித் ஏலியன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். ஸோ அதை வந்து நம்ம இங்கே ஷார்ட் ஃபார்மா LWA அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுத்துக்கிறேன். ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து பண்றது தான். ஸோ பேராகிராஃப் க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இதை ரன் பண்ணி காமிக்கலாமா? ஸோ இங்க வந்துட்டு இதுக்கு வந்து அப்ரிவேஷன் இருக்குங்கிறது நமக்கு தெரியாது. பட் அஸ் அ கோடர் அவங்களுக்கு வந்து இதுக்கு அப்ரிவேஷன் இருக்குங்கிறத அவங்க வந்து ஐடென்டிஃபை பண்ணிக்க முடியும். அது ஏன்னா இப்போ கோடர்ஸ் வந்து மாறினே இருப்பாங்கன்னா, அவங்க வந்துட்டு யூசர் ஃப்ரெண்ட்லியா இருக்கணும். பிளஸ் சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷனா இருக்கணுங்கிறதுக்காக இந்த மாதிரி கோட்டேஷன்ஸ்லாம் வந்து நம்ம HTML வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அண்ட் அடுத்த கான்செப்ட் என்ன பார்க்கலாமா? ஸோ ஓகே. ஒன் செகண்ட் ஒரு தப்பு பண்ணியிருக்கோம். இங்கே அப்ரிவேஷன் மட்டும் தான் கொடுத்துருக்கோம். ஏன் அந்த லைன் வரல அப்படின்னா நம்ம வந்து டைட்டில் கொடுக்கவே இல்லை. டைட்டில் ஈக்குவல் டு கீழே வந்து அண்டர்லைன் வரணும். அந்த அண்டர்லைன் வராத காரணம் வந்து நம்ம டைட்டில் கொடுக்காம நம்ம வந்து அதை கொடுத்தது தான். ஸோ இப்போ வந்து நம்ம எக்ஸிக்யூட் பண்ணி காமிக்கலாம். ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா இங்க இதை நான் ஹோவர் பண்ணி வைக்கும் போது லேர்ன் வித் ஏலியன் வரும். ஸோ இப்போ நான் இதில் ஹோவர் பண்ணுறேன். லேர்ன் வித் ஏலியன் சொல்லிட்டு அதோட அப்ரிவேஷன் வரும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே வந்துட்டு இங்கே WHO நான் ஹோவர் பண்ணுறேன். வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் சொல்லிட்டு வருதா? ஸோ அந்த ஹோவர் பண்ணுற ஒரு ஃபார்மேட்ல இருந்து இந்த டைட்டில் அண்ட் அப்ரிவேஷன் வந்து ஒர்க் ஆகும். ஸோ அந்த டைட்டில்குள்ளே கொடுக்குற கண்டென்ட் நம்ம வந்து அதை ஹாவர் பண்ணும்போது நமக்கு அதோட ஃபுல் ஃபார்மாக நமக்கு வந்து தெரியும். ஸோ அதுக்கு யூஸ் பண்ணுறது தான் அந்த அப்ரிவேஷன் ABVR.
ஸோ இந்த கான்செப்ட் எனக்கே புதுசு. அதனால தான் கொஞ்சம் வந்து எனக்கு டைம் ஆனுச்சு இத அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கு. ஸோ இதுவரை நான் அப்ரிவியேஷன் வந்து அதிகமா யூஸ் பண்ணது இல்ல. அண்ட் இது வந்து அட்ரஸ் ஃபார்மேட்டுங்க. நம்ம வந்து எப்பவுமே அட்ரஸ் எந்த ஃபார்மேட்ல எழுதுவோம்? அந்த ஒரு இது வந்து கொரியர் ஃபார்மேட்ன்னு சொல்லுவாங்க. இந்த அட்ரஸ்ல இருக்க ஃபாண்டோட ஸ்டைல் வந்துட்டு கொரியர் ஸ்டைல்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஒரு ஃபார்மேட், இந்த ஒரு டெக்ஸ்ட்டோட ஃபாண்ட் ஸ்டைலுக்கு வந்து இந்த கன்டென்ட் ஆட்டோமேட்டிக்கா மாறிடும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ ஒரு அட்ரஸ் டைப் பண்றேன். இப்போ ADDRESS. இப்போ அட்ரஸ் வந்து நான் ஜஸ்ட் ஒரு அட்ரஸ் குடுக்க போறேன். ஓகே. இதுல வந்துட்டு இப்போ என்ன குடுக்கலாம்? காளையார் கோயில் அண்ட் ஒரு பிரேக் ஸ்டேட்மெண்ட். ஏன் பிரேக் ஸ்டேட்மெண்ட்னா அந்த லைன்ல இருந்து அடுத்த லைன் கீழ வந்துரும்னு சொல்லிட்டு குடுக்குறாரு. ஸோ சிவகங்கா டிஸ்ட்ரிக்ட் பெயர் தமிழ்நாடு 630411 and ஒரு beer and last of India. டாட். ஸோ இப்போ வந்து எக்ஸிக்யூட் பண்ணி காமிக்கிறேன். ஸோ இப்போ நான் ரெஃப்ரெஷ் பண்ணதுக்கப்புறம் என்னோட அந்த ஃபார்மேட் கொரியர் ஃபார்மேட்டுக்கு என்னோட அட்ரஸ் வந்து மாறிடுச்சு. ஸோ இந்த ஸ்டைலுக்கு நம்ம யூஸ் பண்றது அட்ரஸ். இதை வந்து நீங்க எப்படி வேணாலும் யூஸ் பண்ணலாம். நீங்க வந்து பேராகிராஃப் ஓப்பன் பண்ணி பிஆர் கொடுத்தாலும் அது வரும். பட் சர்ச் இன்ஜின் ஆப்டிமைஸா இருக்கணும்னா அது அதுக்குன்னு கொடுத்துருக்க அந்த டைட்டில் அண்ட் அது கொடுக்க டேக்ஸ் அதை வச்சு நம்ம பண்ணணும். ஓகே, நெக்ஸ்ட் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு சைட். ஸோ சைட் ஆல்ரெடி நம்ம வந்துட்டு பார்த்தது தான். இப்போ வந்து இதில் என்ன கொடுத்துருக்காங்க? இமேஜுக்கு வந்துட்டு த சைட் ஸ்க்ரீம்ஸ். ஓகே, இந்த சைட்டுங்கிறது கூடிய இது என்னன்னா அதுக்கு ஒரு ஃபாண்ட் ஸ்டைல் இருக்கு. அந்த ஃபாண்ட் ஸ்டைல் தான் இங்கே இருக்கும். ஸோ அந்த சைட்டும் அண்ட் அட்ரஸுங்கிறதுக்கும் ஒரே ஃபாண்ட் ஸ்டைல் தான். ஸோ இதில் வந்து எந்த டிஃப்ரென்ஸும் இருக்காது. ஸோ நீங்கள் வந்து இதை நீங்களே ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? அண்ட் டிரெக்ஷன். ஸோ ரைட் டு லெஃப்ட். இது வந்து கடைசி பிடிஓங்கிறதோட இது பை டிரெக்ஷனல் ஓவர் ரைடு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதை வந்து நான் இங்கே கொடுக்குறேன். இப்போ நம்ம ஒரு கண்டென்ட் எழுதுறோம். ஃபார் எக்ஸாம்பிள் நானே இதை சொல்றேனே. 1 செகண்ட். இப்போ ஓகே, இப்போ அதாவது பை டிரெக்ஷனல் ஓவர் ஹெட் கொடுத்தோன்னே எனக்கு ஒரு டிரெக்ஷன் கேட்கும். டிரெக்ஷன் ஈக்குவல் டு ரைட் டு லெஃப்ட் அப்படின்னு நான் சொல்றேன். ஸோ அண்ட் இப்போ வந்து என்ன பண்ண போறேன் அப்படின்னா இதுக்கு ஒரு கண்டென்ட் நான் கொடுக்க போறேன். மலையாளம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். அண்ட் இதை வந்துட்டு நான் வீடியோவை க்ளோஸ் பண்ணணும். வீடியோ அண்ட் இன்னொரு வீடியோ கொடுக்க போறேன். வீடியோ டிரெக்ஷன் ரைட் டு லெஃப்ட். ரைட் டு லெஃப்ட் கொடுக்குறேன். அண்ட் இது வந்துட்டு லேர்ன் வித் ஏலியன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். அண்ட் இதை வந்து வீடியோ பண்ணலாம். பை டிரெக்ஷனல் ஓவர் ரைட் சரி. ஸோ இதை வந்து நான் ரன் பண்ணி காமிக்கிறேன். ஒன் செகண்ட். பிஆர் கொடுத்துக்கலாம். ஓகே, இப்போ இங்க பாத்தீங்கன்னா தெரியும் மலையாளம்ங்கிறது இப்ப பார்க்க உங்களுக்கு MALAOALAM மலையாளம் ஸ்ட்ரைட்டா இருக்க மாதிரி இருக்கும். பட் கேபிட்டல் லெட்டர் கிட்ட பாருங்க. நம்ம டைப் பண்றது ஃபர்ஸ்ட் தான் வந்து நம்ம கேபிட்டல் லெட்டர் டைப் பண்ணோம். பட் இது வந்து இப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னா இப்போ நம்ம டைப் பண்ணியிருக்கிறது அப்படியே பின்னாடி இருந்து நமக்கு வந்து மறுபடியும் டைப் ஆயிருக்க மாதிரி மாறிடும். ஃபார் எக்ஸாம்பிள் லேர்ன் வித் ஏலியனுங்கிறது இப்போ எப்படி மாறிடுச்சுன்னா நிலையா ஹிட்வி அந்த மாதிரி ஒரு ஃபார்மேட்டுக்கு மாறிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இங்க இருக்கிறதுல இது வந்து ஏலியன், இங்க இருக்கிறது வித்து அண்ட் இது வந்து லேர்ன். ஸோ நமக்கு அப்படியே ஷிஃப்ட் ஆயிடுச்சு. ஒவ்வொரு லெட்டரும் ஃப்ரண்ட்ல இருக்க பேக்குக்கோ அந்த மாதிரி ஒரு ஷிஃப்ட் ஆயிடுச்சு.
ஸோ நம்ம நார்மலா ரைட் டு லெஃப்ட் டு ரைட் எழுதுவோம்ல, அதையே அப்படியே தலகால ரைட்லேருந்து நம்ம லெஃப்ட் எழுதியிருக்கோம். அந்த ஃபார்மேட்டுக்கு பேர் தான் பை டிரெக்ஷனல் ஓவர்ரைட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுல வந்து நம்ம லெஃப்ட் டு ரைட் அதுவும் நம்ம குடுக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் அது நம்ம எப்பயுமே லெஃப்ட்ல இருந்து ரைட் பண்ணுவோம். ஸோ அதனால இந்த இதுல அது செட் ஆகாது. ஸோ இதான் வந்துட்டு கான்செப்ட். ஸோ இப்போ வந்து இதுல ஒர்க் அவுட் சம்ஸ் இருக்கும். ஸோ அத வந்து ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இங்க வந்து என்ன கேட்டிருக்காங்க? wrap the code text in the block code element. ஓகே. இந்த கோட்டட் எலிமெண்ட்ஸ் வந்துட்டு நம்ம வந்து பிளாக் கோட்குள்ள போடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பிளாக் கோட் சாரி. இங்க தான் கொடுக்க சொல்லியிருக்காங்க. அண்ட் add a site attribute to black quote the value. ஓகே. இந்த வேல்யூ வந்து நம்ம கொடுக்க சொல்லியிருக்காங்க. ஸோ இங்க வந்து நம்ம என்ன கொடுக்கணும்? அதுக்கான சைட் கொடுக்கணும். சைட் ஈக்குவல் டு இந்த ரெஃபரன்ஸ் ஐடி கொடுக்கணும். அண்ட் wrap the abbreviation HTML in abbreviation. ஓகே. இங்க அப்ரிவேஷன் வந்து கொடுக்க சொல்லியிருக்காங்க. ஸோ ABBR title is equal to hypertext markup language இப்படின்னு கொடுக்க சொல்லியிருக்காங்க. அண்ட் இதை வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இதையும் க்ளோஸ் பண்ணிக்கலாம். அப்ரிவேஷன்ஸ். ஸோ இப்போ செக் கோட் கொடுக்கலாம். இதுல HTML வந்துட்டு அப்ரிவேஷன்ல கொடுக்க சொல்லியிருக்காங்க. பட் நம்ம கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கு. ஸோ ABBR கொடுத்துருக்கோம். பட் ஓகே. அகைன் நம்ம வந்து சப்மிட் பண்ணி பார்க்கலாம். ஓகே. முன்னாடி வந்து இந்த எக்ஸலமெண்டரி சிம்பிளையும் சேர்த்து நம்ம வந்து அப்ரிவேஷனுக்குள்ள கொடுத்திருந்தாலும் நமக்கு வந்து ஒர்க் ஆகல. ஸோ இப்போ வந்து நம்ம கரெக்டாக வந்து எல்லாத்தையும் வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. பிளாக் கோட்ஸ் ஆட் பண்ணியாச்சு, அண்ட் சைட் ஆட் பண்ணியாச்சு, HTMLக்கு அப்ரிவேஷன்ஸ் ஆட் பண்ணியாச்சு, அண்ட் அதுக்கான டைட்டிலும் கொடுத்தாச்சு. ஸோ இப்போ இந்த அவுட்புட் வந்து நான் ஹோவர் பண்ணுறேன். ஹைப்பர்டெக்ஸ்ட் மார்க்அப் லாங்குவேஜ் நமக்கு அவுட்புட்டும் வந்துருச்சு. ஸோ ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஹைப்பர்டெக்ஸ்ட் மார்க்அப் லாங்குவேஜ் பொறுத்த வரைக்கும். இது வந்து ஒரு ப்ரோக்ராம் லாங்குவேஜ் கிடையாது. இது ஹைப்பர் மார்க்அப் லாங்குவேஜ் சொல்லுவாங்க. ஸோ இதை வந்து கத்துக்கிறது வந்து இருக்கிறதுல ரொம்ப 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 ஈஸியான திங். ஸோ இந்த சேனல் வந்து நீங்க கண்டினியூஸ் வந்து ஃபாலோ பண்ணுங்க. அண்ட் நம்ம 2 பேருமே வந்து ஐ மீன் பார்க்குற எல்லாருமே அண்ட் மைசெல்ஃப் நானுமே வந்து இதுக்கான ஒரு பிகினர் தான். ஸோ நம்ம சேர்ந்தே கத்துக்கலாமே. ஸோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. டாடா பை பை, see you guys.